இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி மாதத்துடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் நம்மளுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தை நம்ம வழிபடுவோம். நம்ம முன்னோர்களையும் சேர்த்து வழிபடுவோம். அது மட்டும் இல்லை, கிராம தேவதைகள் கூழ் ஊற்றுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், குடும்பம் செழிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் நம்ம வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இருக்கும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த பங்கம் பங்காளின்னு சொல்லுவோம். இந்த பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்க முடியாத பங்காளிகளாக இருக்கலாம், பேசிக்க முடியாத பங்காளிகளாக இருக்கலாம், இல்லை சில உறவுகளால் பிரிந்து போன பங்காளிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிரிந்து போன தருணத்தை இந்த ஆடி மாத சிறப்பு வந்து சேர்த்து அவங்கள வழிபட்ட குலதெய்வத்தை வழிபடக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கணவர் வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கூட வந்து இருக்க முடியாது, நல்லதெல்லாம் கலந்துக்க முடியாது. ஆனால் இந்த ஆடி மாதமானது அவங்கள சிறப்பிக்கக்கூடிய வகையில் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குலதெய்வத்தை வணங்கி, அது மட்டும் இல்லைல்ல, அவங்கள உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் பார்த்து மனமகிழ்வோட இந்த வருடம் முழுக்க என்னெல்லாம் பேசணும், இந்த வருடம் முழுக்க என்னெல்லாம் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட அவங்க பகிர்ந்து சந்தோஷமாக அடையக்கூடிய இந்த திருநாளாக அமையுது. அது மட்டும் இல்லை, நம்மளாம் ஒன்றா சாப்பிட்ருப்போமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பங்கம் பங்காளி, வீட்டில் பிறந்த பெண்கள், குழந்தைகள் அனைவரும் நம்ம ஒன்று விட்டு சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையாக உட்காந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய உணவாக இந்த நாள் அமையுது அப்படின்னா, இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. பங்கம் பங்காளிகளோட, வீட்டில் பிறந்த பெண்களோட மகிழ்ந்து உணவக்கூடிய உணவாக இந்த நாள் அமைது. இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.